பின்னாடி பார்த்தீங்களா நிறைய கார் ஹை ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து நமக்கு வந்து கேஎம் சென்ட்ரலிருந்து 1 மணி நேரம் பயணம். இங்கே போய் ரீச் ஆனதே நான் முடித்தேன். சரியா பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றிடுச்சு. பஸ்ஸுங்களே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோம்? கிண்டி பஸ்ஸில் சீட் பெல்ட்லாம் போடணும். நான் போட்டு கிளைமேட் நல்லா இருக்கு. ஏசியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேஎம் சென்டரில் இருந்து கெண்டிங் போட்டிருக்கோம். கெண்டிங் எப்படி இருக்குன்னா, நம்ம லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கொள்ளுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்னோலாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். நேற்று பட்டு கேஸ் போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் இங்கே போகிறோம் அகைன் வந்து பிரிண்ட் அவுட் போகலாம். தெரியல அதெல்லாம் நினச்சோம். இந்த டைம் நான் கெண்டிங் போகணுன்னு தான் பிளான் பண்ணி வந்தேன். அங்கே நீங்கள் எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பேட் அதை நான் போகிறேன். ஓகே போடுறது எனக்கு பிடிக்காது. காரில் போனால் எனக்கு பிடிக்காது. பஸ்ஸில் வேறு போகணும். ஹில்ஸ் ஏரியானாலே போட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸில் தான் வந்தோம். அப்போ வந்து போட சொல்லலாம். மெனக்கட்டு சொல்கிறாங்க. மேபி நான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அது எனக்கு தெரியுதா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் பஸ்ஸில் யாராவது தூங்கிடுறாங்க பாருங்க. தாத்தா வாய்ப்பாக எனக்கு தான் தூக்கம் வேறு. ஆனால் நீங்கள் நல்லா தூங்க எதுவுமே எஞ்சிட்டுமா. இந்த ஒரு டைமுக்கு 11:30 தான் இருந்துச்சேன். எல்லாம் சாப்பிட போகும்போது மணி 12 சடன் பிளான் கேட்டீங்க. ஸோ அப்படி போய் கிளம்பி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்குள்ள மலேசியா போகணுன்னு ஆசை இருக்கும் சொல்லுங்கள், கூப்பிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக தான் இருக்கும். 3 வே, இந்த பக்கம் 3 வே, அந்த பக்கம் 6 வேஸ். இது என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா. காருக்கு ரெக்லைனர்லாம் இருக்குது. குப்பை தொட்டிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் போடணும். கிடைக்கிது 1 hour ட்ராவல். அதுக்கே எவ்வளோ வச்சுருக்கேன். ஏசி தான் பார்த்தீங்கன்னா. இங்கே எனக்கு நேராக ஏசிங்க ஜில்லுன்னு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வந்தாச்சு. இங்கேனா இங்கேருந்து கேபிள் கார் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான். ஃபுல் ஏசி சூப்பராக இருக்குது. இந்த சரி இருக்குன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கெண்டிங் ஐலாண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து மேலே போகணும். கேபிள் கோரில் போகணும். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஆர்வலாக இருக்குது. இது பஸ் ஸ்டாண்ட் தான். கிடைக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு சேரு, சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு கேமு எல்லாம் இருக்குது. இதை இப்போ வந்தாச்சு மேலே வரைக்கும். மேலே பஸ்ஸில் வரும்போது காது டப்பு டப்புன்னு அடைக்க ஆரம்பிச்சிட்டு. மேலே போய் என்னன்னு தெரியல, இன்னும் மேலே போகணுமா. ஸோ இங்கே தான் கேபிள் காருக்கு நம்ம செக் பண்ணுற டிக்கெட் எடுக்கிறதுக்கு இங்கே தான் எடுக்கணும். ஸோ
அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கேபிள் கார்னால் என்ன தெரியுமா, பழனி பழனி கோவிலுக்கெல்லாம் போனால் மேலே போகிறதுக்கு கேபிள் கார் இல்லை. அது நான் ஃபஸ்ட் டைம் பழனியில் போனதில்லை. பழனிக்கு போயிருக்கேன், அது வேறு அஃபிஷியலாக போயிருந்தேன். ஸோ அங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க சரியா. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறது தெரியுமா. சீரியஸ் டிக்கெட் இங்கிறது 11 டிக்கெட்டு. அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். சீரியஸ் ஓகே, சரி போகிறோம். சீரியஸ் முன்னாடி இருக்கா, இங்கே தான் போகிறாளே போவோமா கேபிள் கார்ல. உலகத்திலே பெரிய ஹோட்டல் இங்கே தான். இதுதான்ப்பா 2500 ரூபா தான் இதுலையா மேலே இறங்குறவே 2-3 வழி இருக்கு. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம், அந்த ரோடே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகிட்டா நம்மளை வேற வழியாக வச்சுட்டு வருவோம். காதெல்லாம் அடக்கி ஹோட்டல் ஹைலாண்ட்ஸ். புதுசா ரயிலெல்லாம் பயங்கர பயமா இருக்கும். ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ். தண்ணி போடுறது நல்லா இருக்கும். இது தனி உலகமாயிடும் உள்ள போய் சொன்னாலே. இதுதான் பெரிய ஹோட்டலாம் உலகத்திலே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.